கோடிக்கணக்கில் மாயமான அரசாங்க பணம், சிக்கிய மைத்ரி. போர் பதற்றத்திற்கு மத்தியில் ஈரானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ஈரான் இஸ்ரேல் மோதல், மசகு எண்ணெயின் விலையில் வீழ்ச்சி. மாணவர்களின் சுமையை குறைக்க பரீட்சைகளில் ஏற்படவுள்ள மாற்றம். கொழும்பில் பிரபல சூப்பர் மார்க்கெட்டுகளின் மோசமான செயல், அபராதம் விதிப்பு. இலங்கை பிரிக்ஸில் இணைய வேண்டும், ரணிலின் விருப்பம். பஞ்சிக்காவத்தை துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பில் இன்னும் ஒருவர் கைது. சட்டவிரோதமான முறையில் 30 கைதிகள் சிறையில் இருந்து விடுவிப்பு. புதிய சட்டம் இயற்றியாவது கெஹலிய தண்டிக்கப்பட வேண்டும், அரச தரப்பு வலியுறுத்தல். ஈரான் மிகப்பெரிய விலையை செலுத்த வேண்டும், நெதன்யாகு எச்சரிக்கை சமிக்ஞை. நாட்டு மக்களுக்கு மத்திய வங்கி விடுத்துள்ள எச்சரிக்கை. தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ஒன்றிணைய வேண்டும், செல்வம் எம்பி பகிரங்கம். 2019 ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் ஆட்சி காலத்தில் ஜனாதிபதி நிதியிலிருந்து 27.5 மில்லியன் ரூபாய் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டதாக முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நிதி குற்ற புலனாய்வு பிரிவில் குறித்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. எப்பாவல கூட்டுறவு சங்கத்தின் துணைத் தலைவர் PV லக்ஷ்மன் ஜெயவர்தன இந்த முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளார். 2017 ஆண்டு ஜனாதிபதி அலுவலகத்திற்கு செய்யப்பட்ட கோரிக்கையை தொடர்ந்து தமது சங்கத்திற்கு சொந்தமான நிலத்தில் ஒரு மாநாட்டு மண்டபத்தை நிர்மாணிப்பதற்காக இந்த நிதி ஒதுக்கப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார். குறித்த கட்டுமானம் 2019 ஜனவரியில் ஆரம்பித்திருப்பினும் வளாகத்தில் இருந்த பல வியாபார தளங்கள், கதவுகள், ஜன்னல்கள், கூரை தகடுகள் மற்றும் இருக்கைகள் அகற்றப்பட்டு பின்னர் காணாமல் போயுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மதிப்பிடப்பட்ட செலவு 130 மில்லியன் ரூபாய்கள் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஜனாதிபதி நிதியிலிருந்து 27.5 மில்லியன் ரூபாய் விடுவிக்கப்பட்டது. ஆனால் இன்று வரை அந்த திட்டம் முழுமையடையாமல் உள்ளது என முறைப்பாட்டாளர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலிய வான்வெளி தாக்குதல்கள் ஈரானை தொடர்ந்து தாக்கி வரும் நிலையில் வடக்கு ஈரானில் 5.1 ரெக்டர் அளவிலான நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என ஈரானிய ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்நிலநடுக்கம் செம்னான் நகரிலிருந்து தென்மேற்கே சுமார் 37 கிலோமீட்டர் தொலைவில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளது. மேலும் செம்னான் மாகாணத்தில் உள்ள ஜோர்கோ நகரை சுற்றியுள்ள பகுதியை அது உலுக்கியது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜோர்கோவிலிருந்து சுமார் 150 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தலைநகர் தெஹ்ரானில் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டதாக ஈரானிய அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. மசகு எண்ணெயின் விலை சர்வதேச சந்தையில் இன்றைய தினம் வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. உலக சந்தையில் WTI ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 74.93 அமெரிக்க டாலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. அத்துடன் பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 77.01 அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது. இதேவேளை உலக சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை இன்றைய தினம் 3.84 அமெரிக்க டாலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. இந்நிலையில் சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலை குறைவடைந்துள்ள பின்னணியில் துருக்கி மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளுக்கான எரிபொருள் உற்பத்தியை ரஷ்யா அதிகரித்துள்ளது. இலங்கையில் தற்போதுள்ள பாடசாலை பரீட்சை வடிவங்களை மாணவர்களுக்கு ஏற்ற வகையில் மாற்றுவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. பரீட்சைகளின் சுமையை குறைப்பதன் மூலம் இதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சை, காப்போது சாதாரண தர மற்றும் உயர்தர பரீட்சைகளால் மாணவர்களின் மனதில் ஏற்படும் மன அழுத்தத்தை குறைப்பதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. அதற்கமைய மாறிவரும் உலகிற்கு ஏற்றவாறு நடைமுறை விடயங்களுக்கு முன்னுரிமை அளித்து புதிய கல்வி சீர்திருத்தங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட உள்ளது. இதன் மூலம் பரீட்சை வடிவங்களில் விரிவான மாற்றத்தை ஏற்படுத்துவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும் என கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. அடுத்த சில ஆண்டுகளை கருத்தில் கொண்டு இந்த மாற்றங்களை செய்ய கல்வி அமைச்சு திட்டமிட்டுள்ளது. கொழும்பில் காலாவதியான உணவுப் பொருட்களை விற்பனை செய்த சூப்பர் மார்க்கெட்டுகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. தெமட்டகோட மற்றும் மட்டக்குழிய பகுதியில் உள்ள 3 சூப்பர் மார்க்கெட் கிளைகளுக்கு புதுக்கடை நீதவான் நீதிமன்றம் தலா 2 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. கடந்த 18ஆம் தேதியன்று இந்த அபராதம் விதிக்கப்பட்டது. உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான ஒரு பகுதியாக நுகர்வோர் விவகார ஆணையம் இந்த சோதனையை நடத்தியது. கடந்த 2 மாதங்களில் நாடு முழுவதும் 187க்கும் மேற்பட்ட சூப்பர் மார்க்கெட்டுகளில் நுகர்வோர் அதிகார சபை பரிசோதனைகளை செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்யா தலைமையிலான பிரிக்ஸ் அமைப்பு ஒரு முக்கியமான குழுவாக மாறியுள்ளது. எனவே அதில் இலங்கை இணைய வேண்டும் என்று இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ரஷ்யாவில் வைத்து தெரிவித்துள்ளார். ரஷ்யா தனிமைப்படுத்தப்பட்டதாக தாம் நினைக்கவில்லை. அது உலகின் பல நாடுகளுடன் தொடர்பு கொள்கிறது. ரஷ்யாவின் தொடர்புகள் தொடர்ந்து வளர்ந்து வருகின்றன என்றும் ரணில் குறிப்பிட்டுள்ளார். பிரிக்ஸ் என்பது வேறு எந்த பொருளாதார குழுவையும் விட பெரிய குழுவாக மாறியுள்ளது. பிரிக்ஸில் ஈரான் மற்றும் இந்தோனேசியா போன்ற புதிய உறுப்பு நாடுகளும் இணைந்துள்ளன. அந்த வகையில் அது அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஒரு
முக்கியமான குழுவாக மாறியுள்ளது. எனவே அபிவிருத்தி அடைந்த மேற்கத்திய நாடுகளின் குழுவில் அங்கம் வகிக்காத இலங்கை போன்ற நாடுகளை பிரிக்ஸ் அமைப்பு பிரதித்துவப்படுத்த முடியும் என்று ரணில் தெரிவித்துள்ளார். அணிசேரா இயக்கம் சரிந்துவிட்ட நிலையில் பிரிக்ஸ் அந்த இடைவெளியை குறைக்கும் என்று தாம் நம்புவதாகவும் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் போது ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் குழுவில் தற்போது 11 உறுப்பு நாடுகள் உள்ளன. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா, சவுதி அரேபியா, எகிப்து, எதோப்பியா, ஈரான் மற்றும் ஐக்கிய அரபு ராச்சியம் என்பன இதில் உள்ளடங்குகின்றன. முதலில் பிரேசில், ரஷ்யா, இந்தியா மற்றும் சீனாவால் உருவாக்கப்பட்ட இந்த குழு 2010 தென்னாப்பிரிக்காவை உள்ளடக்கியதாக விரிவடைந்தது. அண்மையில் பிரிக்ஸ் சவுதி அரேபியா, எகிப்து, எதோப்பியா, ஈரான் மற்றும் ஐக்கிய அரபு ராச்சியம் ஆகியவற்றை உள்ளடக்கியதாக மேலும் விரிவடைந்துள்ளது. அத்துடன் அர்ஜென்டினா மற்றும் இந்தோனேசியா போன்ற சில நாடுகளும் அந்த அமைப்பில் சேர்ந்து கொள்ள அழைக்கப்பட்டுள்ளன. பஞ்சிகாவத்தை பகுதியில் நபர் ஒருவர் மீது துப்பாக்கி சூடு நடத்த முயற்சிக்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவரை மருதானை போலீசார் கைது செய்துள்ளனர். பஞ்சிகாவத்தை பகுதியில் கடந்த 13ஆம் தேதி அதிகாலை மோட்டார் சைக்கிளில் வந்த 2 அடையாளம் தெரியாத நபர்கள் ஒரு வீடொன்றின் அருகே இருந்த நபரை துப்பாக்கியால் சுட முயன்றனர். எனினும் துப்பாக்கி இயங்கவில்லை. அதனை அடுத்து சந்தேக நபர் தப்பி ஓடிவிட்டார். அதனையடுத்து சந்தேக நபர்கள் தப்பி ஓடிவிட்டனர். சம்பவம் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட மருதானை போலீசாரின் விசாரணைகளை தொடர்ந்து துப்பாக்கி சூடு நடத்திய நபரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தினர். அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் துப்பாக்கி சூட்டுக்கு உதவிய மற்றும் உடந்தையாக இருந்த ஒருவர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளதாக மருதானை போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர் மாளிகாவத்தை பகுதியை சேர்ந்த 30 வயதுடையவர் என்றும் தெரியவந்துள்ளது. சந்தேக நபரிடமிருந்து பெறப்பட்ட தகவல்களின்படி குற்றத்துக்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிளையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். எந்தவித ஆவணங்களும் இல்லாமல் 30 கைதிகள் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு பிரிவு நடத்திய விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. ஜனாதிபதி மன்னிப்பை சட்டவிரோதமாக பயன்படுத்தி சிறை கைதிகளை விடுவிப்பது குறித்து குற்றப்புலனாய்வு பிரிவு ஏற்கனவே விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. அதற்கமைய மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இந்த விடயம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சிறைச்சாலைகள் ஆணையர் ஜெனரல் துசாரா உப்பல்தனிகவும் தற்போது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். விடுவிக்கப்பட்ட குழு பல்வேறு பிரிவுகளின் கீழ் விடுவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர்கள் எந்த அடிப்படையில் விடுவிக்கப்பட்டனர் என்பதையும் விசாரித்து வருவதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் ஜனாதிபதி மன்னிப்பு வழங்கிய 37 நபர்கள் விடுவிக்கப்படவில்லை என தகவல்கள் கிடைத்துள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெலவிற்கு தண்டனை வழங்குவதற்கு நடைமுறையில் உள்ள சட்டங்கள் போதாவிட்டால் புதிய சட்டம் இயற்றியேனும் நீதியை நிலைநாட்ட வேண்டும் என சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கெஹலிய ரம்புக்வெல தேசிய குற்றம் அளித்திருக்கின்றார். அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு நாட்டில் நடைமுறையில் உள்ள சட்டம் போதாவிட்டால் புதிதாக சட்டம் இயற்றியேனும் தண்டனை வழங்கப்பட வேண்டும். அவரது செயற்பாடுகளால் பல உயிர்கள் பறிப்போயிருக்கின்றன. மருந்தின் மீதுள்ள நம்பிக்கையால் விசேட வைத்திய நிபுணர்கள் கூட நோயாளர்களுக்கு குறித்த மருந்துகளை வழங்கியிருக்கின்றனர். இவர்கள் அனைவரையும் ஏமாற்றும் வகையிலேயே கெஹலிய ரம்புக்வெல உள்ளிட்ட குழுவினர் செயற்பட்டிருக்கின்றனர். குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதற்கமைய அவருக்கு விரைவில் உரிய தண்டனை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம் என தெரிவித்துள்ளார். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஈரானை தீய ஆட்சி என்று குறிப்பிட்டு ஈரானிய ஏவுகணை தாக்குதல் நடந்த வெய்ஸ்மேன் அறிவியல் நிறுவனத்திற்கு அருகிலுள்ள இடத்தை ஜூன் 20, 2025 அன்று பார்வையிட்டார். இந்த தாக்குதலில் 2 கட்டடங்கள் முற்றிலும் அளிக்கப்பட்டன. மேலும் தெற்கு இஸ்ரேலில் உள்ள மிகப்பெரிய மருத்துவமனையும் பாதிக்கப்பட்டது. நெத்தன்யாகு ஈரானை டெஹ்ரானின் கொடுங்கோலர்கள் முழு விலையையும் செலுத்துவார்கள் என்று எச்சரித்தார். அவர் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளின் உளவுத்துறை தளத்துக்கு சென்று ஈரானில் மேற்கொள்ளப்பட்ட சமீபத்திய நடவடிக்கைகளுக்கு உளவுத்துறை அதிகாரிகளை பாராட்டினார். நாங்கள் போர்களை வெல்லும் உளவு தகவல்களை வழங்குவதற்கு புனிதமான பணியை செய்யும் வீரர்களுடன் நான் இங்கு இருக்கின்றேன் என்று அவர் கூறினார். இந்நிகழ்வு ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சியின் ஜெனீவா அறிக்கைகளுக்கு மறைமுகமாக பதிலளிக்கும் வகையில் உள்ளது. அங்கு அவர் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு நிறுத்தப்பட்டு குற்றங்களுக்கு பொறுப்பேற்க வைக்கப்பட்டால் ராஜதந்திரத்தை பரிசீலிக்க தயார் என்று கூறினார். நெதன்யாகுவின் கருத்துக்கள் 2 நாடுகளுக்கு இடையிலான பதற்றத்தை மேலும் உயர்த்துவதாக அமைந்துள்ளன. வெளிநாட்டு சொத்துக்களை கொள்வனவு செய்வதற்காக மேற்கொள்ளப்படும் முதலீட்டு விளம்பரங்கள் தொடர்பாக இலங்கை மத்திய வங்கி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இலங்கையில் வாழும் மக்கள் வெளிநாட்டு அசையா சொத்தில் முதலீட்டுகளை ஊக்குவிக்கின்ற விளம்பரங்கள் அண்மை காலமாக ஆட்சி மற்றும் சமூக ஊடகங்களில் வெளியிடப்படுவதை இலங்கை மத்திய வங்கி அவதானத்தில் கொண்டுள்ளது. அத்தகைய முதலீடுகளுக்கான வெளிநாட்டு நிதியிடலை பெறுவதற்கான வழிகாட்டலையும் 2017ஆம் ஆண்டின் 12ஆம் இலக்க வெளிநாட்டு செலாவணி சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட ஒழுங்கு விதிகளினதும் கட்டளைகளினதும் பிரகாரம் வெளிநாட்டு சொத்துக்களை கொள்வனவு செய்யும் போது சில விடயங்களில் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் செயற்பட வேண்டும். அத்துடன் அதிகாரம் அளிக்கப்படாத வெளிநாட்டு செலாவணி கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக வெளிநாட்டு செலாவணி சட்டத்தின் கீழ் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் வெளிநாட்டு செலாவணி கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபடுபவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் குறித்து மத்திய வங்கி அறிக்கையில் வெளியிட்டுள்ளது.
அடுத்து வரும் மாகாண சபை தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். இவ்வாறான சூழலை உருவாக்காத பட்சத்தில் மக்கள் தமிழ் கட்சிகள் மீது வெறுப்படைந்து தேசிய மக்கள் சக்திக்கு மீண்டும் ஆதரவளிக்கும் நிலை ஏற்பட்டுவிடும் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பு ஊடகம் ஒன்றின் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அங்கு அவர் தொடர்ந்தும் கருத்து வெளியிடுகையில், தமிழ் தேசிய கூட்டமைப்பு தேர்தல் கூட்டுக்காக உருவாக்கப்படவில்லை. பல இழப்புகள், பல தியாகங்கள் ஊடாக உருவாக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை சிதைக்க முடியாது. எனவே மக்களுக்காக ஒன்றிணைந்து பயணிப்பதை தமிழ் கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு அபிலாசைகளும் இல்லாத தேசியத்தை நேசிக்கின்ற பெரியவர்களை மத்தியஸ்தமாக கொண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு மீள் உருவாக்கம் செய்யப்பட வேண்டும். மாகாண சபை தேர்தலிலும் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்குமாயின் தமிழ் கட்சிகள் தேசியம் தொடர்பில் கதைப்பதில் பிரயோசனமில்லை என தெரிவித்துள்ளார்.